அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அருளாட்சி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு அருளாட்சி. வினையால் தோன்றிய வாழ்வை வினையால் அழிக்க வேண்டும். அதுவே ஜீவகாருண்யம் எனும் இரக்கம். ஆதி மாய வாழ்வினரிடம் பெறுதற்கு ஏதும் இன்மையால் இரக்கம் காட்ட வேண்டும் என்றார். அறிவாலும் ஒழுக்கத்தாலும் மாயை அற்று இரக்கத்தால் திருவருள் தோன்றும். அருளால் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு சித்திக்கும். திருவருள் முன்னிலையாய ஆன்ம அறிவில் மாயா ஐந்தொழில் சித்தி கானல் நீர் போல் தோன்றும். அங்கு தோன்றும் கடவுள்களும் உலகங்களும் ஜீவர்களும் மாயத் தோற்றமே. இதுவே நாம் வாழும் உலகங்களும் கடவுள்களும் நாமும் நம் வாழ்வும். நாம் வணங்கும் தெய்வங்களும் மாயக் காட்சிகளே, சிற்றறிவின் செயலே. மாய இன்ப துன்பத்தை போக்க திருவருளின் ஏகதேச அறிவால் ஆன்ம அறிவை நிமித்த காரணமாயும் மாயையை துணை காரணமாயும் அறிவித்து பரம்பர சிதம்பரத்தில் ஞான நடம் புரிந்து ஆன்ம உயிர்களுக்கு விபூதி வழங்கி மாய வாழ்வை வெளியாக்கி ஆன்மாவை மௌனமுறச் செய்து இது தருணம் சும்மாயிருந்த தடைப்பட்ட ஆன்மாக்களுக்கு தனிப்பெரும் கருணை செஞ்சுடற்பூ வழங்கி சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையிலே வருவித்து கருணை பொழிந்து மாயத்திரையலாம் அகற்றி அருட்பெரும் ஜோதி காட்டி மாய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிக்கின்றார். ஆதி மாயப் படைப்பை அகற்றி அநாதி அருள்வாழ்வு அளிப்பதே அருளாட்சி. அவ்வேதமே ஊன்றிய வேதம். அதன் மார்க்கமே சுத்த சன்மார்க்கம். அதன் வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. மரித்தது நான் அல்ல, மாயை. நான் இறப்பேன் என்பது மாயை. இந்த உலகும் இதில் வாழ் ஜீவர்களும் மாயா காட்சியெனில் நானும் எனையாடும் தெய்வங்களும் அவர் வழங்கும் போகங்களும் அதை பெற்று வாழ விரும்பும் போகிகளும் மாய வடிவங்களே. மாயை அற்ற இடத்தில் இவர்கள் யாரும் இல்லை. மாய நடிகர்களாய
நம்மை எங்கணும் மதிப்பேன். இதனை அறிவிப்பதே தன்னை மதியாது இருத்தல். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத் தங்கமே ஏதும் அறியாரடி. இவனே நாத்திகன். இங்கு விபூதி வழங்கி மாயையை அகற்றியதும், செஞ்சுடர்பூ வழங்கி அருள்வாழ்வு அளித்ததும் தனிப்பெரும் கருணையின் ஏகதேசமே எனில் அதன் பெருமையை அளவிட முடியுமோ? அப்பெருமை தந்த தமிழை மறைக்கவா நாம் பிறந்தோம்? ஆன்மாவுக்கு மாயையை இன்னது என அறிவிக்கவே பிறப்பும் இறப்பும் காட்டினார். இருப்பதும் இல்லாததும் அறியாமையே. பிறப்பதும் இறப்பதும் வினைப்பயனே. அறிவறிந்தால் ஆசை இறக்கும். ஆசை இறந்தால் ஜீவன் இறக்கும். ஜீவன் இறந்தால் ஆன்மா விளங்கும். ஜீவப்படைப்பே ஆதிப்படைப்பு. ஆன்மா தனிப்பெரும் கருணை தமிழை பெற்றபோது ஆன்மா ஏகதேச கண்ட அறிவு கடந்து அகர அருட்பெரும் ஜோதி அருளறிவு தடையின்றி விளங்கிக் கொண்டே இருப்பதால் அனக அருட்பெரும் ஜோதியானார் திருவருட்பிரகாச வள்ளல். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.